டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷ்குட்டி சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் சென்னை போயிருந்தப்போ டி நகர் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நம்ம தர்ஷுக்குட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னை வந்தான். அவனுக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். அதோட குட்டி விளாக் தான் இது. ஃபஸ்ட்டு நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளே போனோம். அவனுக்கு அந்த லைட் செட்டிங்லாம் பார்க்கவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அப்படியே அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் எடுத்த கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். தம்பிக்கு ஸ்கூல் சேர்த்ததுனால ஸ்கூல் பேக் எல்லாமே கொஞ்சம் அங்கே வாங்கிட்டு அப்படியே வந்தோம். இந்த செக்ஷன்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அங்கே உள்ள ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க. அப்படியே மேலே போயிட்டு என் ஹஸ்பண்டுக்கு செப்பல்லாம் வாங்கிட்டு கூடவே காய்கறி பழங்கள் இருக்கிற செக்ஷனுக்கு போனோம். தர்ஷுக்குட்டி அங்கே வெரைட்டியாக காய்கறி பழங்கள் இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. நிறைய இது என்னன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். அதோட அப்படியே கொஞ்சம் பழங்கள் வாங்கிட்டு அங்கே இந்த ரெட் கலர் கோஸை பார்த்தான். இது என்னன்னு கேட்டுட்டு இருந்தான். அப்படியே நாங்கள் ஒரு கிழங்கு வெரைட்டி பார்த்தோம். அது நாங்கள் பார்த்ததே இல்லை, புதுசாக இருந்துச்சு. இந்த மாக்காளி கிழங்கு தான் அது. இந்த கிழங்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்குவோம், கூடவே யாருக்காவது யூஸ் ஆகும். ரொம்ப இங்கே பர்ச்சேஸ் பண்ணலை, தர்ஷுக்குட்டிக்கு பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டான். அதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே வெளில ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கூடவே டி நகர்னாவே நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள நிறைய கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஹாப்பியாக இருக்கும். அதனால் அந்த கடையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு தர்ஷுக்குட்டி வழக்கம் போல் கார் தான் வேணும்னு கேட்டான். நான் கார் வாங்கி கொடுக்காம அவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன். அவனுக்கும் ஹாப்பி. நான் கூடவே ஹேண்ட்பேக்லாம் பார்த்து வாங்கிட்டு அப்படியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த கடையெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செப்பல், ஹேண்ட்பேக்கு, ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே சீப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரீட் சைடில் உள்ளவங்கள்ட்ட நம்ம பார்த்து வாங்கும்போது ரேட் கம்மியாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் வாங்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அங்கே தான் நான் ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கினேன். அப்புறம் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். தர்ஷுக்குட்டி என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். அவனுக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தர்ஷுக்குட்டி சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.